எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 12ஆம் இடத்தில், அதாவது விரய சனியாக இருந்தவர் இப்பொழுது ஜென்ம சனியாக வராரு. ஜென்ம சனி அப்படின்னு சொன்னால் சந்திரன் என்ற ராசி, அதாவது தனுசு ராசிக்கு சந்திரன் தனுசில் இருக்கும், சரிங்களா? அந்த இடத்துல சனி வராரு. சனி அப்படிங்கிறது ஒரு இருள் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன். ஸோ இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சனி உட்காரும் பொழுது மன ரீதியான பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ராசியில் இருந்து கொண்டு, அதாவது தனுசு ராசியில் இருந்து கொண்டு அவருடைய 3வது வீட்டை பார்க்குறாரு, அவருடைய 7வது வீட்டை பார்க்குறாரு, அவருடைய 10வது வீட்டை அவர் பார்க்குறாரு. ஸோ இப்போ பிரச்சனை யார் மூலியமாலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களுடைய இளைய சகோதரிகள் மூலியமாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி மூலியமாக வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் வேலையினால் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சார் பிரச்சனை தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த மனோகாரகன் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சனி உட்காரும் பொழுது அந்த மனதை ரொம்ப பாதிக்கும். அதாவது மன ரீதியான குழப்பங்களை உண்டு பண்ணும். சனி அப்படிங்கிறது ஒரு இருள் கிரகம். மனம் அப்படிங்கிற விஷயம் சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன், சரிங்களா? ஸோ அந்த மனதில் ஒரு இருள் சூழும் பொழுது நம்மளை சுற்றி ஒரு நெகட்டிவாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். இது உங்களுடைய தனுசு ராசிக்கு இந்த வருஷத்தோட சனி பெயர்ச்சி பலன். ஆனால் உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல தசை நடக்கும் பொழுது இந்த ஜென்ம சனியாவது எதுவாவது உங்களை ஒன்றும் பண்ணாது, சரிங்களா? தசாபுத்திகள் நல்லா இருந்தால் எப்படிப்பட்ட சனி நடந்தாலும் ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியம். சனி நல்ல இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்புகள் எதுவும் கொடுக்காது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். உங்களுக்கு மோசமான தசை நடந்தால் இந்த வருஷம் உங்களுக்கு சில பிரச்சனைகளோட தான் நீங்கள் இருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்கள் சனிக்கிழமை மட்டும் ஃபாஸ்டிங் இருங்க, காகத்துக்கு சாப்பாடு வைங்க. அந்த மாதிரி சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்தாலே மோஸ்ட்லி சில இந்த சனியோட தொடர்புடைய அந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி உடல் ஊனமுற்றவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. முடியாதவங்களுக்கு வஸ்திரம், அதாவது துணிமணிகள் வாங்கி கொடுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சனியோடைய தாக்கம் அப்படிங்கிற விஷயம் குறைஞ்சிராது, கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். அதாவது ஒரு 50% அப்படின்னு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு 40% ஆகும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மகர ராசிக்கு இந்த வருஷம் சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.